ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு பல பேருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மார்க்கெட்டு ஃபுல்லாக க்ராஷ் ஆக போது, வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸு. ஸோ ஈவன் நிறைய நியூஸ் சேனலே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு கேப் டவுன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இஸ்ரேல் யூஎஸ் ஈரான் டென்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கீ திங்காக பார்க்குறாங்க. ஸோ இது நாளைக்கு மார்க்கெட்டை பெரிய லெவலில் பாதிக்குமா, பெரிய லெவலில் கேப் டவுன் ஆகுமா அப்படிலாம் ஒரு கற்பனை இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் டென்ஷன் அப்போயே நம்ம நிஃப்டி ஒரு 300-400 பாயிண்ட் தான் கேப் டவுன் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த டென்ஷன் பெரிய லெவலில் இந்தியன் மார்க்கெட்டில் அஃபெக்ட் ஆகாது தான் என்னோடய வியூ. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நியர் டேர்மில் செல்லிங்கில் இருக்குது. நான் நேற்றே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த 25,400 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இது பிரேக் அவுட் ஆனதுனால இது ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோன் தான். இப்போ அடுத்த சப்போர்ட் 25,000 நிஃப்டிக்கு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் 24,800 தான் அடுத்த சப்போர்ட்டு. ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 90 பாயிண்ட்ஸ் ஃப்ரைடே அப்ரிஷியேட் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் வந்துச்சு, வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி. இந்த நியூஸ் வரும்போது ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகிடும். ஏன்னா சாட்டர்டே சண்டே மார்க்கெட் கிடையாது, எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்க தானே செய்யும். அப்போ நிறைய நியூஸஸ் இந்த மாதிரி வரதான் செய்யும். ஸோ ஆக்சுவல் நம்ம நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 8:30 மணிக்கு பாருங்கள். இது ஒரு செல்லிங் சென்டிமெண்ட்டை உருவாக்கும். ஆனால் ஒரு பெரிய லெவலில் கேப் டவுன் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான். ஸோ இமீடியட்டாக வி ஹேவ் சப்போர்ட் 25,000 கீழே விழும். ப்ராஃபிட் ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷன் செல்லிங் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ கிளியராக அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அதுக்கு கீழே ஃப்ரைடேவே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் விழ தான் செய்யும். ஸோ 24,800 முக்கியமான சப்போர்ட். எனக்கு தெரிஞ்சு விழுந்துன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். அப்போ 24,800 கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் அவையில் இருக்குது. ஸோ நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய கேப் டவுன் ஆனாலும் 400 பாயிண்டில் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குன்றது பார்த்துக்குங்க. அப்போது சில பேர்லாம் நிறைய பேர் 15,000 போகும் மார்க்கெட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு நாள் கூத்து கிடையாது. ஸோ ஒரே நாள் நடக்க போகிற காரியமும் கிடையாது. வில் டேக் டைம். இது வரைக்கும் நிறைய டைம் இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்குன்றது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு நியூஸ் வந்தாலே இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ், ஒரு விசில் ப்ளோயர் மாதிரி மார்க்கெட்டில் வரதான் செய்யும். ஆனால் ஆக்சுவல் என்னென்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதான் ரிசர்ச். அது நியூஸை மட்டும் மையமாக வச்சு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது சரியாக இருக்காது. எனிவே ப்ராஃபிட் புக்கிங் கண்டினியூ ஆகும் நிஃப்டிக்கு. எஃப்ஐஎஸ் நெட் செல்லிங்கில் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் தொடர்ந்து ஃபாலோ ஆகும். அது டெக்னிக்கலாக தெரியுது. 25,000 நாளைக்கு இம்மீடியட் சப்போர்ட்டு. அதை உடைச்சதுன்னா 24,800 தான் அடுத்த சப்போர்ட். அதையும் உடைச்சின்னா 24,500 to 450 தான் அடுத்த சப்போர்ட். மார்க்கெட் இந்த நியர் டேர்ம் செல்லிங் இந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆகும்ன்றது என்னோடய வியூ. இதை உடைச்சாதான் பிரச்சனை. இந்த பட்ஜெட் லோ பார்த்தீங்களா 24,500, இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் ப்ராப்ளமே. ஏன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப்போ தான் ஷார்ட் டேர்ம் செல்லிங்க்கு தரும். நம்ம ஒரி பண்ண இன்வெஸ்டர்ஸும் சரி, லாங் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்களும் சரி, எல்லாருமே ஒரி பண்ணுறது 24,500 கிராஸ் ஆனால் தான் மார்க்கெட் கிராஷ் ஆகும். கிராஷ் மீன்ஸ் அடுத்து ஒரு 10% கூட ஃபால் ஆகலாம். ஓகே, அது ஏன் என்ன ரீசன்றதுன்னு அப்புறமா சொல்கிறேன். அதெல்லாம் இப்போ வந்தால் அதை பற்றி பேசுவோம். இப்போயே உங்களை பேனிக் பண்ண விரும்பலை. ஆனால் இப்போதைக்கு நியர் டேர்ம் ப்ராஃபிட் புக்கிங் வி எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 24,800, 24,500. ஸோ மேபி நாளைக்கு கேப் டவுன் ஆகும் போதே தொட்டுட்டு கூட ரெக்கவரி ஆகலாம். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு சைடு ஐடி இவனால் காலவாகிட்டு இருந்தது, பேங்க் நிஃப்டி ஹோப்பாக இருந்தது. கடைசியில் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் கிளியராக ஒரு பிரேக் அவுட் செல்லிங் சென்டிமெண்ட்டில் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் ஒரு வீக்னஸ் தான் ப்ராஃபிட் புக்கிங். 60,000 ரொம்ப க்ரூஷியல் சப்போர்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. 60,000 கிராஸ் பண்ணால் தான் பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு ஒரி பண்ணணும். ஸோ 60,000 வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வரைக்குமே சைட்வேஸ் ஜோன் தான் பேங்க் நிஃப்டிக்கு. இதை பிரேக் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். 60,000 பிரேக் பண்ணால் தான் பேங்க் நிஃப்டியில் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. அந்த இடத்துலேருந்தே பவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வில் சி. ஓகே, இந்த நியூஸ்ன்றது ஒரு
இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஓப்பன் ஆன உடனே வந்து மார்க்கெட் கீழே தான் ஃபுல்லாக 2000-3000 பாயிண்ட் விழப்போகுதுன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை வாங்குறது, ஸோ இந்த மாதிரி நிறைய கால்ஸ்லாம் எடுக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ வெல்சி எனக்கு தெரிஞ்ச செல்லிங் சென்டிமெண்ட் இருக்கும், எக்ஸ்பெக்டட் கேப் டவுன், பட் வந்து அது வந்து லிமிட்டடாக தான் இருக்குன்றது தான் என்னோடய வியூ. ஓகே, இந்த மாதிரி டைமில் யூடியூப்பில் நிறைய பொருளைகள் நிறைய நியூஸ் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னமோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பேனிக் ஆகாமல் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க, அதான் நல்லது. ரஷ்யா உக்ரைன் வார் டென்ஷன் என்ன நடந்தது இதெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். அதெல்லாம் சொன்னால் டைம் ஆகிடும் சார்ட்டில். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து ஆல்ரெடி 13 மேலே இருக்குது. இந்தியா விக்ஸ் வந்து ப்ரீவியஸாக 15 கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனையே. முக்கியமான ப்ராஃபிட் புக்கிங் 15 கிராஸ் ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட். எப்போ 15 கிராஸ் ஆகுனா மார்க்கெட் எப்போ 24,800 24,500 கிராஸ் ஆகுது, அப்போ 15 கிராஸ் ஆகிடும். அப்போ கிளியர் சிக்னல் ஃபார் டவுன் ட்ரெண்ட். அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அங்கேருந்து பவுன்ஸ் ஆகும்ன்றது என்னோடய வியூ. அது எப்படி நடக்க போகுதுன்றது வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயில்டாக அந்த மற்ற ஸ்டாக்ஸ்லாம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளைக்கு ஓப்பனிங் எப்படி இருக்க போகுதுன்றது உங்களோட வியூ கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஐடி வந்து சும்மாவே இறங்கிட்டுருக்கு. இந்த நியூஸ் வந்து இப்போ எண்ணெயை ஊற்றுற மாதிரி வந்து திருப்பியும் வந்து எழுமா அப்படின்றது பார்க்க போனால் ஆக்சுவலாக வந்து நான் அதை பற்றி தனியாக வீடியோ சொல்லியிருந்தேன். பட் இதையே டைம் ஆகிடுச்சு, 6 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் இண்டெக்ஸ் வந்து க்ளோசிங் வந்திருக்கு. ஐடிக்கு வந்து இந்த மாதம் 30,000 கீழே ட்ரேடாக ஆரம்பிச்சுன்னா ஃப்ரீ ஃபால் தான். அதுக்கப்புறம் 26,500 வரைக்கும் அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஸோ பெட்டர் வந்து யாரெல்லாம் ஐடியில் வச்சுருக்கீங்களோ வெளியே வர்றது நல்லது. வெளியே வர்றது மீன்ஸ் இந்த இடத்துல ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. இந்த 2021 யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து கட் பண்ணுறது நல்லது. இப்போ புதுசாக வாங்கினவங்க வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 2021 அந்த டைமில் வாங்கினீங்கன்னா கட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து 25,000 வந்துட்டு தான் திரும்பும். ஓகே, ஸோ அது கூட இன்னும் க்ளோசிங் வரணும். இப்போதைக்கு 30,000 இன்னும் கிராஸ் பண்ணல. ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கோங்க. 30,000ன்றது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஐடிக்கு இருக்கும். ரைட், ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸராக பார்த்து முடிவு பண்ணிக்கிங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஃபார் மார்ச் மந்த் பேட்ச். மார்ச் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. மார்ச் 2nd வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது குறைஸ் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.